வணக்கம் விவசாயிகளே. என்னடா ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு சேனலில் ஒரு ரேடியோ வச்சு பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவும் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் அமையும்னு நான் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி ரேடியோ. அதாவது நம்ம விவசாயிகள் தோட்டத்தில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்வோம். அப்போ நமக்கு ஒரு ஒரு சின்ன பொழுதுபோக்காண்டி காலையில் காய் பறிப்போம், களை எடுப்போம், இந்த மாதிரி வேலையை நம்ம டெய்லி தொடர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருப்போம் விவசாயத்தில். அப்போது ஒரு சின்ன பொழுதுபோக்காண்டி பண்ண ஒரு பேட்டரி ரேடியோ தான் இது. இது முழுக்க முழுக்க ஹோம்மேடு தான். எல்லா பொருளையும் தனித்தனியாக வாங்கி வீட்டிலே பண்ண ஒரு ஹோம்மேட் ரேடியோ தான். ஆன்லைனில் நிறையா கிடைக்குது. இந்த பேட்டரி வச்சு ஆன்லைன்லேயும் கிடைக்குது, கடையிலையும் கிடைக்குது நிறையா. அதையும் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். பட் அதில் அந்தளவுக்கு ஒரு திருப்தி இல்லை, ஒரு நல்ல ரிசல்ட் இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 4 ஸ்பீக்கர் தான் போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்பீக்கரு. அது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிற்கும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கூடுதலாக போனால் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஃபுல்லாக பேட்டரி லோவாகிடுது. பேட்டரி லோவாக வால்யூமும் குறையும், ரொம்ப லாங்காகவும் சவுண்டும் வராது. அதனால நம்ம ஒரு ஹோம் மேக்கில் ஒரு ரேடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் இது. ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. சரி, இதை நம்ம விவசாயிகளுக்கு வீடியோவாக பண்ணலாம், யாருக்காவது தேவைப்பட்டாலும் அவங்க இதே மாதிரி பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காண்டி மேக் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த ரேடியோ பற்றி ஒரு சின்ன தொகுப்பாக பார்க்கலாம். இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன பேட்டரி போட்டிருக்கேன், என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக சொல்கிறேன் நான். இது பார்த்திங்கன்னா பாக்ஸு 10க்கு 10 சைஸு. இதுவும் 10 இதுவும் 10, 10க்கு 10 பாக்ஸ் சைஸில் 8 இன்ச்சு ஸ்பீக்கர். 8 இன்ச்சு ஃபிலிப்ஸில் ஊப்பர் ஸ்பீக்கர் கிடையாது. இது ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். ஊப்பர் ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வீட்டில் ஒரு பேஸை போய்ட்டு ஒரு நல்லாயிருக்கும். தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் இருந்தால் தான் வாய்ஸ் நல்லா லாங்காக போகும். அதனால் இதில் சென்டரில் கோன் வச்சு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கெட்டியான பாக்ஸு, 3/4 திக்னஸ் உள்ளது. சைடில் ஒரு 2 மீட்டரு. அந்த சில்னஸ் ஓப்பன் ஏரியாவில் சில்னஸ் சவுண்டு கேட்குறப்போ அது ஒரு நல்ல ஒரு இனிமையாக இருக்கும். சைடில் ஒரு 2 மீட்டரு. சரிங்களா. இதுக்கு மேலே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிரில் கிடையாது, இது ஸ்டீல் கிரில் தான் போட்டிருக்கேன் இதில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டை பற்றி பார்க்கலாம். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம், மெமரி கார்டு, நம்ம ஆர்டினரி ரேடியோவில் இருக்கிறது தான் இது. யூஎஸ்பி, மெமரி கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வால்யூம் கண்ட்ரோல் இது பார்த்தீங்கன்னா இது பேஸு. இதுக்கு பின்னாடி ட்ரிபிளுக்கு கண்ட்ரோல் செட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த ரேடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற பேட்ரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பேட்ரி. சரிங்களா. இது கூட பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 7 ஆம்பியர் பேட்டரி தான். இதுக்குள்ளே நான் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டல நான். இதுக்குள்ளே யூஸ் பண்ணிருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 14 AH பேட்டரி. அதாவது இதை விட டபுள் மடங்காக இருக்கும், கொஞ்சம் அகலமாக இருக்கும் அது. அந்த மாதிரி பேட்டரி. இதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் ஒரு 7 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டீ டைம் ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணுவீங்க, லஞ்ச் டைம் ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணுவீங்க, ஈவினிங் 5 மணிக்கு வேலை பண்ணுவீங்க, ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். மறுநாளும் உங்களுக்கு நல்லா சார்ஜ் நிற்கும். 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய இந்த போர்டு தான் உள்ள செட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்குரிய சார்ஜிங். வெளியில் இந்த மாதிரி எந்த ஒரு வயருமே இருக்காது. இதுதான் அந்த சார்ஜிங் பாயிண்ட்டு. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சார்ஜர் இருக்குது, கடையில் கிடைக்குது. இது விவசாயிகளுக்கு தெரியும். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி ஸ்ப்ரேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜர் தான் இது. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி தான் இது நான் மேக் பண்ணியிருக்கேன் நான். இதை இந்த ஜாக்கெட்டை அப்புறமேட்டு கனெக்ட் பண்ணிங்கனாவே இங்கே க்ரீன் கலர் லைட் எரியும். சரியாக உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, க்ரீன் கலர் லைட் எரியும். இந்த க்ரீன் கலர் லைட் எரிஞ்சால் இந்த சார்ஜர் உள்ள பேட்டரி கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் சார்ஜிங் போடுறப்போ பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்டில் போட்டுட்டு சார்ஜ் பண்ணிங்கன்னா அப்படியே ரெட் கலர் லைட் எரியும். இந்த ரெட் கலர் லைட் இருந்துச்சுன்னா இப்போ உள்ளே பேட்ரி சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பேட்ரி ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரீன் ஆகி கட் ஆஃப் ஆகிடும். அப்போ நீங்கள் சார்ஜரை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் இந்த ஒரு லேட்டஸ்ட்டாக எதுவும் நான் பண்ணியிருக்கேன் நான். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி வெளியெல்லாம் வயரை கொடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி சார்ஜிங் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட்டு அது இந்த மாதிரி கட் ஆஃப் எதுவும் ஆகாது, ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடையாது. பேட்டரியும் அந்த லைஃப் வரமாட்டேங்குது.
பேட்ரி ஒரு 2 இயர்ஸ் எல்லாம் வர பேட்டரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாகவே வந்து போயிடுது, ஒரு 6 மாதத்துலேயே போயிடுது. ஏன்னா வந்து இது யூஸ் பண்ணுறப்ப வந்து இதை நம்ம சார்ஜ் இப்படி ஃபுல்லாகிடுச்சுன்னா வந்து சார்ஜர் வந்து நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுறோம், வந்து பேட்டரி ரிட்டர்ன் சப்ளை வெளியே வராது. இதில் வந்து உள்ளே இருக்கிறனால வந்து பேட்டரி ரிட்டர்ன் சப்ளை வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்துக்கிட்டே இருக்கிறனால வந்து டிரான்ஸ்ஃபார்மரும் போயிடுது, பேட்டரி வந்து வேகமாக வீக் ஆயிடுது. அதனால இப்போ இந்த மெத்தட் போய் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இதுலேயும் இன்னொன்று என்ன பண்ணி பார்த்துருக்கேன்னா, நம்ம டோட்டல் பாட்டு கட்டிகிட்டே இருப்போம், அப்போ நமக்கு பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது. இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வோல்ட் மீட்ரு ஒன்று செட் பண்ணியிருக்கேன். பேட்டரி வோல்ட் மீட்ருனா இதுதான் பேட்டரி வோல்ட் மீட்ரு. இது 12 வோல்ட் பேட்டரி. 12.9 வந்ததுன்னா வந்து பேட்டரி ஃபுல்லுன்னு அர்த்தம். இப்போ வந்து 2 பாயிண்ட் குறைஞ்சிங்க 12.7 அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். மொபைலில் பார்க்குற மாதிரி அந்த இதுவாறு இருக்கும், மொபைல் அந்த கட்டமாக வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாரம் இருக்கும். அதில் க்ரீன் இருக்கிற வரைக்கும் ஃபுல் சார்ஜ். ரெட் ஆயிடுச்சுன்னா பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெட் ஆயிடுச்சுன்னா 10 வோல்ட் இந்த மாதிரி ஆகிடும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜிங் பண்ணிக்கிற வேண்டியதான். இந்த பேட்டரி 12 வோல்ட்டு 14 ஆம்பியரில் போட்டால் தாராளமாக 2 தான் நிற்குது. நம்ம 12 வோல்ட் 14 ஆம்பியர் பேட்டரி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. சின்ன பேட்டரி இருக்குது, 12 வோல்ட் 9 இருக்குது, 12 வோல்ட் 7 இருக்குது. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். நமக்கு வந்து ரொம்ப லாங் டைம் நம்ம பாட்டு கேட்போம் தோட்டத்தில் அப்படின்னா பெரிய பேட்டரி யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். இல்லை நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் கேட்போம், அந்த மாதிரினா 12 வோல்ட்டு 6 ஆம்பியர் யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். இல்லை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் எனக்கு நின்றா போதும்னா 12 வோல்ட் 9 ஆம்பியர் பேட்டரி பண்ணிக்கிற வேண்டியதான். அந்த மாதிரி இது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. நம்ம ஆன்லைனில் இந்தாக்கி வந்து மார்க்கெட்டில் வாங்குறத விட நல்லா இருக்குது. 8 இன்ச் ஸ்பீக்கர் இது. நமக்கு தேவைப்பட்ட வந்து இதோட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இன்னும் கொஞ்சம் சிறுசாக பண்ணணும்னா இதே நம்ம 6 இன்ச் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடையில் வாங்குறதுக்கும் நம்ம ஹோம்மேடாக பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தான் செய்யுது. காரணம் என்னென்னா பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 14 AMH வந்து 1600 1800 இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. அதுவே உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தி ஆகுது. ஸ்பீக்கர் ஒரு 450 ரூபா. அடுத்து இந்த சார்ஜர் மேக்ஸிமம் விவசாயிகள் வீட்டில் இருக்கும். இந்த சார்ஜர் நம்ம தனியாக வாங்கினா இது ஒரு 320 to 350 ரூபா வரைக்கும் வந்துடும். அதுவும் இடத்துக்கு தகுந்த மாதிரி வரும். பாக்ஸ் ஒரு 400 ரூபா. இந்த கேபினெட் இது அசம்பிள் பண்ணோம்னா இது ஒரு 1100 to 1200 ரூபா வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபா சம்திங். நல்ல குவாலிட்டியாக பண்ணணும்னா, நல்ல பெரிய ஹெவி போட்டு பண்ணணும்னா 4 ரூபா சம்திங் வந்துடும். ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கும், நல்ல வெயிட்டும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? கீழே வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நிலத்தில் வைப்போம், கீழே வந்து மண்ணாயிடக்கூடாது, ஈரம் பற்றக்கூடாதுன்ட்டு நல்லா பெரிய லாங் புஷ் 1.5 இன்ச் புஷ்ஷே தான் போட்டு நல்லா பண்ணியிருக்குது இது. இது வந்து யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதே மாதிரி இந்த வீடியோ காட்டி கூட இதே மாதிரி நமக்கு தேவை, இதே மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்டை போட்டு இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கொடுத்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு பண்ணி தருவாங்க. சரிங்களா? அப்படி இல்லை அவங்க பண்ணுறது திருப்தி இல்லை நீங்கள் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். தாராளமாக நான் உங்கள்கிட்ட பேசிவிட்டு எந்த மாதிரி பண்ணணும், 6 இன்ச் ஸ்பீக்கர் போனால் 6 இன்ச் போட்டுக்கலாம், 8 இன்ச் போனால் 8 இன்ச் போட்டுக்கலாம். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் குறைச்சி பண்ணால் அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். யாருக்காவது தேவைப்பட்டால் தாராளமாக கூப்பிடுங்க. ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்கள் மற்ற பேட்டரி ரேடியோ ஆன்லைனில் வாங்குறது நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுறப்ப வந்து ஒரு நல்ல தாராளமாக ரிசல்ட் இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து இதுக்குள்ளே நான் எப்படி பேட்டரி செட் பண்ணியிருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இதை எப்படி பேட்டரி செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பின்னாடி காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த 4 போல்டு தான் பேட்டரியை வந்து நல்லா கிளாம்பிங் பண்ணி நல்லா லாக் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் பைக்கில் கொண்டு போனாலும் சரி, தூக்கிட்டு எங்கே போனாலும் சரி, பேட்டரி ஒன்றுமே ஆகாது. தாராளமாக யாருக்காவது தேவைப்படுன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையை கொடுத்து இதேமாதிரி ஹோம்மேடாக பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குது. இல்லை நீங்களே பண்ணி கொடுத்தீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. தாராளமாக உங்களுக்கு பட்ஜெட் வைஸில் வேணும்னா பட்ஜெட் வைஸ் பண்ணலாம், கொஞ்சம் நாள் குவாலிட்டியாக ஹெவியாக வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். விவசாய சம்பந்தமாக சின்ன வீடியோக்களை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக